குடிநீர் தட்டுப்பாட்டால் தவிக்கும் தென் மாவட்டங்கள். திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர் ஆகிய தென் மாவட்டங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் குடிநீரானது மாசுபட்டிருப்பதாகவும், உறைகிணறுகளுக்கு பதிலாக தாமிரபரணி ஆற்றிலிருந்து நேரடியாக எடுக்கப்படும் குடிநீரால் மக்கள் அவதியுறுவதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் மிகுந்த மனவேதனையை அளிக்கின்றன. இயற்கையாகவே அசுத்தங்களை வடிகட்டி குடிநீரை சுத்திகரிக்கும் அமைப்பு கொண்ட உறைகிணறுகள் திறந்தவெளி மலம் கழித்தல், கழிவுகளை கொட்டுதல் மட்டுமின்றி ஒப்பந்ததாரர்களின் மெத்தன போக்கால் முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதாக கண்டறியப்பட்டுள்ள தகவல் திராவிட மாடல் அரசின் நிர்வாக குளறுபடிகளை தோலுரித்து காட்டுகிறது. ஆனால் குழாய் போக்குவரத்து மூலம் குடிநீரில் உள்ள கழிவுகள் வடிகட்டப்படுகின்றன எனவும், ஆற்றிலிருந்து நேரடியாக குடிநீர் பெறப்படுவது தற்காலிகமானதுதான் எனவும் வாய்க்கு வந்ததை கூறி தங்கள் நிர்வாகத்தின் மீதுள்ள புகார்களை மூடி மறைக்க முயலும் திமுக அரசு அசுத்தமான குடிநீரை குடித்து மக்களின் உயிருக்கும் ஆரோக்கியத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டால் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுமா? கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் 3 பேர் உயிரிழந்த சோகத்தையே தமிழகம் இன்னும் மறக்கவில்லை. ஆனால் அத்தகைய துயர விபத்திலிருந்து எந்த பாடங்களையும் கற்றுக்கொள்ளாமல் அப்பாவி மக்களின் உயிரை இந்த ஆளும் அறிவாலய அரசு இப்படி அலட்சியப்படுத்துவது ஏன்? கோடை வெயில் வாட்டி வதைக்கையில் சுத்தமான குடிநீருக்கு தட்டுப்பாடு நிலவுவது ஆபத்தானதல்லவா? உரிமைகளை பற்றி மேடைக்கு மேடை பிறருக்கு வகுப்பெடுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு குடிநீர் என்பது ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமை என்பதும், அதை முறையாக மக்களுக்கு வழங்க வேண்டியது ஆளும் அரசின் கடமை என்பதும் தெரியாதா?